ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம மாயா இருக்காங்க இல்லையா, அவங்க ஜானகிக்கு ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க. பெரியம்மா, அந்த புவனேஸ்வரி சவால் போட்டால் மட்டும் ஊர் தலைவர் ஆகிட முடியுமா? நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக அந்த புவனேஸ்வரி நாளைக்கு ஊர் தலைவர் ஆக மாட்டான் அப்படின்னதும் ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் பார்த்தோன்னா, மறுநாள் காலையில் என்ன நடக்குதுன்னா, எல்லாருமே பஞ்சாயத்தில் ஒன்று கூடிடுறாங்க. பக்கத்து ஊர்க்காரங்களும் வந்துடுறாங்க. அப்போது புவனேஸ்வரியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எங்களோட ஊர் தலைவரான ரகுராமையா இந்த ஊர் தலைவருங்கிற பதவியிலிருந்து அவர் நீங்கிட்டாரு. அதனால நாங்கள் இப்போ இந்த வருஷம் எங்கள் ஊர் தலைவராக பேச விட போகிறோம். யாருன்னா அப்படின்னு புவனேஸ்வரியை தான் ஊர் தலைவராக நாங்கள் நிர்ணயிக்கிறதா இருக்கோம் அப்படின்னு சொல்ல எடுக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து கரெக்டாக நம்ம மாயா ஜானகி ரெண்டு பேருமே வராங்க. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்த புவனேஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. நிறுத்துங்க அப்படின்னது. என்னாச்சுமா, ஏன் இப்போ நிறுத்துறீங்க? அதான் ஐயா தலைவர் பதவியிலிருந்து நீங்கிறன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு போதும். இங்கே பாருங்க, எங்கள் பெரியப்பா இல்லைன்னா வேறு ஆளை உங்களுக்கு கிடைக்கலையா? இங்கே பாருங்க, எங்கள் பெரியப்பாவா அடுத்து இந்த ஊர் தலைவராக இருக்கிற எல்லா தகுதியுமே எங்கள் சித்தப்பா சிவாவுக்கு இருக்குது. அதனால எங்கள் சித்தப்பாவே இந்த ஊர் தலைவர், எங்கள் பெரியப்பாவோட அடுத்த இடத்துல இனி அவர் தான் இருக்க போகிறாரு அப்படின்னது வரைக்கும் வருது பாருங்க கோபம். செம்மையாக அந்த இடத்துல டென்ஷன் ஆகிறாங்க. அங்கே பார்த்தோன்னா சிவா செம்ம மாசா கார்ல இருந்து இறங்கிட்டு வராங்க. இதை பார்த்து நம்ம ஊர் தலைவர்கள் ஊருக்காரங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உங்கள் வீட்டில் இருந்து யாரும் வரமாட்டாங்கன்னு நினைச்சாமா, ஆனால் உண்மையிலேயே ரகுராம் ஐயாவுக்கு அடுத்ததா இந்த தலைவர் பதவியில் இருக்கிற தகுதி ஐயாவுக்கு மட்டும்தான் இருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னதும் புவனேஸ்வரி என்ன பண்றேன்னு புரியாம அந்த இடத்துல திக்குமுக்க ஆடிட்டு இருக்கு. இங்க பார்த்தோம்னா சிவாவும் நல்லபடியா பஞ்சாயத்துல களமிறங்கிடுறாங்க. இங்க பாருங்க, இது எங்க ஐயா ஊர் தலைவரோட தம்பி. இனி அவருக்கு அடுத்ததா இந்த தலைவர் பதவியில இருக்கிற எல்லா தகுதியுமே எங்க சிவாவுக்கு தான் இருக்கு. அதனால இவர் தான் இனி எங்க குடும்ப சார்பா தலைவராகவும் அவர் தான் பேசுவாரு அப்படின்னதும் ஊர் தலைவர்கள் பக்கத்து ஊர் தலைவர்கள் எல்லாரும் சரின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தோன்னா அந்த இடத்துல சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க நம்ம சிவா. ஸோ சிவா எப்படியுமோ பேசி அந்த இடத்துல ஸ்கூலை கைப்பற்றிடுவாங்க. இன்னொரு பக்கம் சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு ஜானகியும் நம்ம மாயாவும் சிவா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஊரில் உங்கள் அண்ணனுக்குன்னு நிறைய மரியாதை இருக்குது சிவா. இங்கே உன் அண்ணனுக்கு அடுத்ததாக இந்த பதவியில் உட்கார்ற தகுதி உனக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால நீ மறக்காம உங்க அண்ணன் இடத்துக்கு வரணும் அப்படின்னதும், அண்ணி என் அண்ணன் எப்பவுமே எனக்கு மேல ஒசத்தி, அவருக்கு பின்னாடி நிற்கக்கூடிய ஆள் தானா, என்னால அவர் எதிர்த்துலாம் நிற்க முடியாது அப்படின்னு போது, இங்க பாரு சிவா, இந்த குடும்பத்தோட களங்கத்தை துடைக்கும் வரைக்கும் நீ தான் உன் அண்ணனுக்கு பக்க பலமா இருக்கணும். உன் அண்ணன் இடத்தை அந்த கேவலங்கட்ட புவனேஸ்வரி பிடிக்கணும்னு நினைக்கிறியா? அதனால எல்லா தகுதியும் உனக்கு தான் இருக்கு. நீ தான் இந்த பதவிக்கு வரணும் சிவா. இந்த அண்ணி பேச்சையும் உன் அண்ணனையே நீ மறிக்கிறது உண்மையா இருந்தா இந்த தலைவர் பதவியில நீ தான் இருக்கணும். உன் அண்ணன் களங்கத்தை துடைக்கும் வரைக்கும் நீ தான் இந்த பதவியை காப்பாற்றணும் அப்படின்னதும் உடனே சிவாவும் சரின்னு சொல்லியிருப்பாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த ப்ரோமோ